அயர்லாந்து, இங்கிலாந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஜிம்பாப்வே சீரீஸ் கூட ரொம்ப கொஞ்சம் பயத்தோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஆன்டி இண்டியன்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு என்னமோ ஒரு அடி இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுது? உண்மையிலேயே நான் ஆன்டி இண்டியன் ஆயிட்டேனா, இல்லை இந்தியா தான் வந்து இவ்வளவு கேவலமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா? மாஸ்டர் கிட்ட இதை செக் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். மாஸ்டர் எனக்கு பயமாகவே இருக்குது மாஸ்டர், ஜிம்பாப்வே கூட தான், ஆனாலும் கொஞ்சம் ஒரு பயத்தோடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி? அந்த அந்த பயத்துக்கு இன்னொரு ஒரு பூஸ்ட் கொடுக்கட்டா. லாஸ்ட் டைம் இந்தியா வந்து 2024ல டூர் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா லூஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டவா. அது யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? கில்லு, ருத்ராஜ், அபிஷேக் சர்மா, இல்ல அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா. ஆமா 115 என்னமோ சேஸ் பண்ணாம. ஸோ ஐ திங்க் அது ஒரு ஒரு பயம். பட் ஆனா நம்ம ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து காரணம். கரெக்டா? அங்கதான் நீங்க வந்து மாற்றீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஜிம்பாவே நம்ம ரொம்ப நாள் பிளே பண்ணல. ஓகேங்களா? எனக்கு மெமரி சர்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பிட்ச் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்காது. யூ cannot ஹிட் த்ரூ த லைன். கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும். ஆமா ஆமா. அது இருக்கு. இப்ப இந்த அடாதடி பாய்ஸ்லாம் வந்து சுத்தி சுத்தி பழகிட்டாங்க. நீங்க ஏன் வந்து தோப்பாங்க அப்படின்னு பயம் வர்ற காரணம் வந்து அங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இல்ல கேள்வி அதான் எனக்கு நீங்க இல்ல. அதுதான் அந்த இதை வந்து இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம்ன்ற மாதிரி நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பிரிட்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட். அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒரு ஏ டீமை தான் அமைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஜிம்பாப்வேலாம் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை. ஏ டீமா? எது ஏ டீம்? இப்ப எது ரியல் டீம்னு ஏதாவது தெரியுமா? எல்லாமே ஏ டீம் மாதிரி தான் விளையாடுறானுங்க. அதுவும் தெரியல, அதுவும் தெரியல. ஸோ இந்த இதுக்கு போதும் நாங்கள் சான்ஸ் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்ட்டு தான், விச் இஸ் குட். அதாவது பிரப்சிமரன் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பட் ஆனால் வந்து அது பேக் ஃபயர் ஆகிடுமோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா வந்து என்னென்னா பிரிட்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஐபிஎல் மாதிரி ஒரு சக்ஸஸை பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இல்ல அது பண்ணலங்கிறனால தான் நீங்க இவ்வளவு பயந்து பேசுறீங்க. ஓகேங்களா? சரி, இவ்வளவு தூரம் நம்ம பேசினா ஒரே ஒரு நல்ல விஷயம் இது நான் நம்புறேன். ஓகேங்களா? டாப் ஆர்டர் அட்லீஸ்ட் ஃபிக்ஸ்டுன்றதை நான் நம்புறேன். ஓகேங்களா? அதாவது சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானுங்கிறது அட்லீஸ்ட் அதுல இந்த கன்ஃபியூஷன் வராது. நமக்கு சாம்சன் இல்லாதது அது வேற ஆங்கிள். ஓகேவா? அட்லீஸ்ட் இவங்க 3 பேரும் 3 மேட்சும் கண்டினியூஸா விளையாடுவாங்க ஒரு கிளாரிட்டியோட விளையாண்டாங்க. கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றது ஒரு நல்ல அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் திங்கா சூரியவன்ஷி. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஸ்ரேயா சேருக்கு ரொம்ப 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 முக்கியமான சீரீஸ். ஏன்னா வந்து அவர் ரன்ஸ் அடிச்சிருவார், எனக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக ஃபஸ்ட் மேட்ச் விட்டாலும் செகண்ட் மேட்ச் அப்படி இப்படின்னு ரன்ஸ் அடிச்சிருவார். பட் ஆனால் வந்து அந்த இது வந்து என்னோட டீம் அப்படின்னு வந்து அவர் வந்து டீமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து டீம் பிளேயர்ஸ் வந்து இவர் தாண்டா கேப்டன் அப்படின்னு பார்க்குறதா இருக்கட்டும், அதை வந்து அந்த கிரவுண்ட் ரூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து கேப்டன் அந்த டீம் பிளேயர் அந்த ரிலேஷன்ஷிப் நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ நான் வந்து வின் பண்ணுங்கன்னே சொல்லலை, நீங்கள் வந்து உங்களோட டீமை உருவாக்குங்க இந்த சீரீஸில் அப்படின்றது தான் வந்து சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் வில் பி லைக் வெரி க்ரூஷியல் சீரீஸ் ஃபார் ஹிம். இல்லை அதான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பேசின மாதிரி 11 பிளேயர் விளையாடாதீங்க, இந்தியன் டீமாக ப்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் நான் அது ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த டீமை ஃபார்ம் பண்ணலை, ட்ரெஸ்ஸிங் ரூம் கல்ச்சரில் வந்து வி பிளே ஃபார் த ப்ரைட் ஃபார் த இந்தியன் டீம் அப்படின்னு கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 11 பிளேயர் தான் ப்ளே பண்ணுவாங்க. 11 பிளேயர் ப்ளே பண்ணால் நீங்கள் சொன்னது நனவாகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அது கேப்டன்சி சைடில் எனக்கு வந்து இன்னொன்று ஐ எம் கொஸ்டினிங் ஹிம் ஈவன் ஆன் த பேட்டிங் சைடு. நம்ம ஒரு 3-4 சீரீஸில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் ஃப்ளூவன்சி வரலனா மிடில் ஓவர்ஸ் இந்தியா வில் ஸ்ட்ரகிள் அண்ட் இந்தியா வில் நாட் ஸ்கோர் லைக் எபோவ் பார் ஸ்கோர் போக முடியாது. ஸோ இந்த சீரீஸில் ஐ எம் அகைன் அஸ்யூமிங் ரிலேட்டிவ்லி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் தான் வருவாங்க. இங்கேயும் அவர் கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் என் கேள்வி கேட்பேன், அடுத்த சீரீஸே அவர் வந்து ஸ்டில் ஒர்க் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். பேட்டிங்கை வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டடாக இருந்தாலுமே நம்ம இந்த டீமில் பவுலிங்கை பார்த்தா ஆக்சுவலாக என்ன பேட்டிங் ஷார்ட்டடு, என்ன பேட்டிங் ஷார்ட்டடு, இன்னும் தூபே தான் அவங்க ஃபினிஷரு. அதான் சார், ஆனால் ஆட போகிறது ஜிம்பாப்வே தானே, அதை சொல்லி தானே அவங்க அனுப்பியிருக்காங்க. இங்கிலாந்து கூடயே டூபே தான் வச்சு அந்த அசம்ஷன்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜிம்பாப்வே தானே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒண்ணு பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? அயர்லாந்து தானே, இங்கிலாந்து தானே, இங்கிலாண்டாவது விட்டுருங்க ஓகேங்களா, அயர்லாந்து தானே நீங்க. எனக்கு திரும்ப அதான் பயமா இருக்கு. நம்ம ஜிம்பாப்வேல வந்து ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்க ஃபார்ம்ல இருக்கீங்களா? ஸ்பின் பவுலர்ஸ் போட்டா அடிச்சு வர்மா, தூபே ஓகேங்களா, இவங்கள தான் நீங்க நம்புறீங்க. மிடில் டு லோயர் ஆர்டர் 2 பேரும் என்ன ஃபார்ம்ல இருக்காங்க? அதான் இப்போதைக்கு ரீசெண்டாக டச் இல்லை, அது வந்து ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான். பட் அகேன் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு ஆன்சர், ஆட போகிறது ஜிம்பாப்வே சார்.
ஓகே, அதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனா அதுதான் உங்களுக்கு பயம் கிரியேட் பண்ணுது. ஏன்னா எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஸ்டில் அந்த ஒரு அடி வாங்கிடுவாங்க நீங்க சொல்றதோட பேக் ஃபுட் வந்து இந்த மாதிரி திங்கிங்ல தான் இருக்கு. சரி, பவுலிங் இல்லை பவுலிங்குள்ளே போகிறதுக்கு எதுவும் இல்லை. பவுலிங் வந்து அப்படியே அந்த பவுலிங் இல்ல, ஓப்பன் பண்ணால் அப்படியே வந்து ஒண்ணுமே இல்லையப்பா. ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இனிமேல் தான் இவங்கெல்லாம் பவுலர்ஸ் அப்படின்றத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க அதான் நானும் பவுலிங் என்னன்னு பார்த்தேன். ரவி பிஷ்னாய் அந்த ஹர்ஷ் துபே, ஓகேங்களா, ஸ்பின்னர்ஸ். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. எனக்கு என்னமோ பிஷ்னா ஏதோ ஒண்ணு போட்டுருவாருன்னு எனக்கு தோணுதுங்க. ஏதோ அப்படி இப்படி சொருவிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்ல யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா எல்லாருமே எல்லாருமே வந்து prove ஐபிஎல் லேட்ஸ். ஐபிஎல்ல இருந்து வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயராக இவங்க எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை பார்க்கறதுக்கான ஒரு சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஹவு தே பெர்ஃபார்ம் இன் அ பிக் ஸ்டேஜ் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதான் நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். என்னன்னா இது வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும், ஓகேங்களா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறப்பதான் வந்து ஸ்ரேயஸோட கேப்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வந்து நீ உன்னோட இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தனித்தனியா விளையாடுவாங்க. ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் டு நர்ச்சர் தம். கரெக்டா வந்து ஓகே திஸ் இஸ் வாட் யுவர் ரோல், நீ இப்படிதான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்தா பெட்ரு ரேதர் தென் புட்டிங் த ப்ரெஷர் ஆன் தம். அகைன் அந்த கல்ச்சரை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து டீமோட இது அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ். ஏன்னா வந்து இங்கேயுமே வந்து தனித்தனியாக இருந்து இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி நீங்கள் வந்து டீமை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் அது அடி வாங்கும். அது பி வாட் எவர் இட் இஸ் அ டீம். அவங்களுமே தேர் ஃபார் அ ரீசன். அவங்களுமே இன்டர்நேஷ்னல் டீம் தான். ஸோ விளையாடுறாங்கன்னும் போது ஆனால் கிவன் டே அதுவும் T20 மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் யார் வேணாலும் வந்து பீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லோ அண்ட் கான்ஃபிடென்ஸாக வேறு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். இதில் மட்டும் அடி வாங்கிட்டாங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு எப்படி மாஸ்டர் இருக்கும். ஐயோ என்னால் யோசிச்சே பார்க்க முடியலையே. அதாவது நீங்க இந்த சீரிஸ் ரிவ்யூவோட வீடியோ யோசித்து பாக்குறீங்க. எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் இங்கே கிரிக்கெட் தெரியாதவங்க கிட்டலாம் நான் சொல்லுவேன், கிரிக்கெட்டில் இந்தியா ஒரு இன்னும் தான் டாப் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ அது அப்படியே வந்து இதாகிற மாதிரியே இருக்குது. அப்படி ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்ல அதுதான் நமக்கு என்னன்னா, இந்தியா அதுவும் ஒயிட் பால்ல வந்து அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது ஒரு நமக்கு ஒரு இட்ஸ் அ ஃபேன்ஸ் மைண்ட் செட் இல்லைங்களா. அந்த 2023 என்னமோ ஒரு சீரீஸ் டிரா ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2024 ஸ்டார்டிங்ல டிரா ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2023 தான் லூஸே பண்ணிருக்காங்க T20. ஸோ நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டனால we are not able to accept the loss. It will tend to happenங்கிறது ஓகே. ஆனா எப்படி தோக்குறாங்க, எந்த லெவல்ல போய் தோக்குறாங்க, யாருக்கிட்ட தோக்குறாங்கிறதான் பிரச்சனைங்கிறது போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியா யூட்டிலைஸ் பண்ணி பண்ணணும். அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இதை ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு செம்ம சான்ஸ். தோத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வெளில போயிடலாம், அவ்வளவுதான். தோக்க கூடாது ஆனால் தோத்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆகுது. தட் இஸ் வாட் லைக் ஐ ப்ரிடிக்ட். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். வில் wrap it up. தோக்க கூடாது. நான் ரொம்ப வந்து பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ பயம் காட்டுறதுனால நார்மலா பேச ட்ரை பண்ணேன். நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும்தான் பயமாக இருக்கா இல்லை நம்ம வியூவர்ஸ்க்கும் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டுருவோம். நாங்கள் 2 பேரும் தான் பயப்படுறோமா இல்லை உங்களுக்கும் லைட்டாக கொஞ்சம் சந்தேகம் வருது தான் நினைக்கிறேன் மாஸ்டர். எல்லாருக்குமே ஒரு மேட்சாவது அடி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்தியா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்கன்னா அப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள். Until see you next video. Signing off, Vikram. Master, thank you. Thank you.